வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ஒரு தட்டு தட்டிடுங்க. அப்போதான் நாங்க அப்லோட் பண்ற எல்லா புது வீடியோஸும் உங்களை உடனே வந்து சேரும். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பால்ல செய்யக்கூடிய ஸ்வீட் ரஸ்மலாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நல்ல மெதுன்னு விரிசல் இல்லாம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ரஸ்மலாய் செய்யறதுக்கு முதல்ல ரப்டி தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நான் ஃபுல் ஃபேட் ஹோல் மில்க் எடுத்திருக்கேன். அதாவது நல்லா பால் திக்காக இருந்தால் தான் ரப்டி நமக்கு நல்லா வரும். பால் ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக குங்குமப்பூவில் நம்ம இந்த சூடு பாலை சேர்த்து வச்சிடலாம். ரப்டிக்கு நிறைய ஏடு தேவை. அதனால் நம்ம வந்து ஏடெல்லாம் ஃபஸ்ட்டு சேர்த்து வச்சுட்டு கடைசியாக தான் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி ஏடு மேலே சேர்ந்ததுக்கப்புறம் இதை ஓரமாக அப்படியே தள்ளி விட்டுடுங்க. அப்போது நடுவில் திருப்பி புதுசாக ஏடு சேரும். எவ்வளோ பால் சேர்த்துருந்தோம், இப்போ பாருங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அது நல்லா சுண்டி ஓரத்துலலாம் ஏடு ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போது இதில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த குங்குமப்பூ பால் அதை சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரப்டி நல்லா ஃப்ளேவராக இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்குன பிஸ்தா, பொடியாக நறுக்குன பாதாம் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை கொதிக்க வச்சா போதும். எல்லா ஃப்ளேவரும் நல்லா இறங்கிடுச்சு இதில். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கூல் பண்ணிடலாம். பாலை திரிய வைக்கணும். அதுக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்து இந்த மாதிரி காய்ச்சிக்கிறேன். மிதமான சூட்டில் வச்சு பால் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். பால் நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. நல்லா இதை இப்போ கிளறி விடுங்க. நல்லா இந்த மாதிரி பால் தனியாக தண்ணி தனியாக உங்களுக்கு பிரிஞ்சு வரணும். 2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துருக்கேன். பாருங்கள் நல்லாவே பிரிஞ்சு வந்துடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி கிளறியும் பிரிஞ்சு வராமல் இருந்தது அப்படின்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்ந்துக்கோங்க. அப்போ டக்குன்னு அது பிரிஞ்சிடும். திரிய வச்ச பாலை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஓட்டையாக இருக்கிறதோ இல்லாட்டி சல்லடை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை போட்டுட்டு அது மேலே இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் மஸ்லின் கிளாத்லாம் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் போட்டு வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் வடிகட்டிடலாம். இப்போது இதை தண்ணி ஊற்றி நல்லா அலம்பிக்கலாம். அந்த மாதிரி தண்ணி ஊற்றி அலம்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலுமிச்சை சாறு அந்த ஃப்ளேவர் அதுவும் போயிடும். அதே மாதிரி கையில் புளியறதுக்கும் சூடாக இருக்காது. 2-3 வாட்டி நல்லா அலம்பிக்கோங்க. நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை கையில் எடுத்து நம்ம புளிஞ்சிடலாம். எல்லா தண்ணியும் நல்லா இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துடுங்க. நல்லா இந்த மாதிரி புளிஞ்சதுக்கப்புறம் இதை 1/2 மணி நேரம் வச்சுடுங்க. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தட்டில் கொட்டி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதை நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபோர்ஸ் கொடுத்து பிசைங்க. அப்போது ரஸ்மலாய் கிராக் உள்ளாது. நல்லா பிசைஞ்சா எந்த மாவும் சேர்க்க தேவையில்லை. ரஸ்மலாய் நல்ல சாஃப்டாக இருக்கும். சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்கு 4.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் சர்க்கரை. ரசகுல்லா அளவுக்கு இதுக்கு ரொம்ப சர்க்கரை தேவையில்லை. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து ரஸ்மலாய்க்கு உருண்டை உருட்டி தட்டிக்கலாம். இந்த மாதிரி சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு இதை நம்ம ரசகுல்லாவுக்கு உருட்டின மாதிரியே நல்லா ஸ்மூத் பாலாக வர வரைக்கும் நல்லா உருட்டிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்மூத் பாலாக வந்ததுக்கப்புறம் வடைக்கு தட்டுவோம் இல்லையா, அது மாதிரி நல்லா இப்படி கையை வச்சு இப்படி அமைக்கிக்கோங்க. அமைக்கிட்டு கார்னர்ஸ் எல்லாம் மட்டும் இப்படின்னு பண்ணிவிட்டு பொறுமையாக திருப்பியும் இப்படி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம தட்டிக்கலாம். எல்லாத்தையும் தட்டி முடிச்சாச்சு. இது எல்லாத்தையும் சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். நல்லா தண்ணி இந்த மாதிரி ரோலிங் பாயிலாக வந்ததுக்கப்புறம் இதில் ஒன்றா நம்ம சேர்த்துட வேண்டியதான். பொறுமையாக சேர்க்கணும். இப்போ மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் இது கொதிக்கட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக மிதந்துட்டுருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சர்க்கரை தண்ணியை வடிக்கிறதுக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு ஜல்லி கரண்டி எடுத்துட்டு அதே மாதிரி ஃப்ளாட்டாக அடியில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சர்ஃபேஸ் கரண்டி எடுத்துக்கணும். அப்போது நமக்கு உடையாமல் ஈஸியாக எடுத்து தண்ணியை நம்ம வடிச்சிக்கலாம். இப்போது இதில் இது மாதிரி எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக இதில் இப்படி ப்ரெஸ் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் வடித்தோடனே இதில் வச்சிடலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். ரப்டி ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் நல்லா திக்காக இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கும். இப்போது இது மேலே நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக பாதாமும் பிஸ்தாவும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி எல்லாத்துலேயும் ஊற்றிடலாம். அவ்வளோதான், நல்ல சுவையான ரஸ்மலாய் தயாராகிடுச்சு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள்.